ஸோ ப்ரோ இது திருச்சியில ஒரு சின்ன பொண்ணு பேசியிருப்பாங்க. இது மாதிரி பஸ் வரது இல்ல, டைமுக்கு வரது இல்ல அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஒரு நோட் பண்ணி தான் இந்த ஸ்கீம் கொண்டு வராரு. எல்லா பஸ்ஸும் ஃப்ரீயா ஆமா. இருக்கணும், ஸ்கூல் பசங்க வந்து போகணும் டைம்க்கு. ஸோ எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ அப்படின்றாரு. ம். அதான் நான் தான் உதாரணத்துக்கு சொன்னேனே, ஒரு பொண்ணு 12த் படிக்கிற பொண்ணு வந்து எக்ஸாமுக்கு போக டைம் வச்சுட்டு அந்த ஸ்டாப்பில் நிற்கல, அவங்க ஸ்கூல் ஸ்டாப்பை தாண்டி பஸ்ஸு போயிடுச்சுன்னு ரன்னிங்லேயே இறங்கி அடிபட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து அந்த பொண்ணை ரெக்கவர் பண்ணி இது பண்ணோம். தளபதி சொல்லுங்க, வாங்க தளபதி. தளபதியே வந்திருக்காரு நம்ம ஸ்பேஸலுக்கு. ராகுல் சொல்லுங்க. ம். ஆஹ் என்ன என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பட்டாசா இருக்கு ப்ரோ. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ரொம்ப எனக்கு மனசு திருப்தியா இருக்கு. என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் இதுக்கான அந்த ஒரு சோர்ஸ், இந்த ஃபண்ட் இப்போ கோல்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த சீர்மாமன் சரி, இப்போ குழந்தை பிறந்த குழந்தையும் சரி, இவ்வளோ சோர்ஸ் இவ்வளோ ஃபண்ட் நம்ம கிட்ட இருக்கா? இதெல்லாம் சாத்தியமாகுமான்ற ஒரு அந்த ஒரு கேள்விதான். ஏன்னா ஆப்வியஸ்லி ரொம்ப கரப்ட் ஆயிடுச்சு. இந்த கரப்ஷனை ம். ஒழிக்கிறதுக்கே இவ்வளவு டைம் ஆகும். அந்த ம். ஒழிச்சிட்டு அதுல இருந்து சோர்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாஸ்மாக்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க இந்த இந்த ஸ்கீம்ல எல்லாம் டாஸ்மாக மூட முடியாது டோட்டலா. ஏன்னா ம். அதுலதான் அவ்வளவு வருமானம் வருது. ஸோ டாஸ்மாக டோட்டலா மூடிட்டு இந்த ஸ்கீமும் பண்ண முடியாது. ஸோ அட் த சேம் டைம் நான் டாஸ்மாக்கும் மூடணும்னா வேற சோர்ஸ் நம்ம இன்கம் எங்க போறது தமிழ்நாட்டுல? இப்போ ப்ரோ டூரிசம். நான் சிம்பிளாக சொல்கிறேன். டாஸ்மாகில் கியூஆர் வரும் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வருது. இது என்னுடைய கெஸ், என்னுடைய கணிப்பு. டிவிக்கே மூவ் ஆகிற பேட்டர்னை பார்த்தா அவங்க தேர்தல் அறிக்கையில் இன்னும் மிச்சம் இருக்குல்ல சொல்லும்போது, நம்ம கட்சியோட தேர்தல் அறிக்கையில் வந்துட்டு கியூஆர் கோடு மூலமாக பேமெண்ட் வந்து வரும். அதே மாதிரி இந்த கொள்முதல் மேட்டரில் வந்து ஒரு ஒரு இது இருக்குது, ஒரு லீக்கேஜ் இருக்குது. அது வந்து ரீசன் வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் இதுக்கு ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து கொண்டு வரணும், ஆனால் அவங்க டேரெக்டாக அனுப்புகிறாங்கங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து சரி கட்டுவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அதை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு கவர்மெண்ட் கையில் எடுக்குது. நீங்கள் போதையெல்லாம் ஒரு ஒரு ஸ்டேட்டை திடீர்னு ட்ரை ஸ்டேட்டாக மாற்றும் போது என்ன ஆகும்னா, இங்கே இந்த இப்போ கன்சியூம் பண்ணுறாங்க இல்லையா, கன்சியூமர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க திடீர்னு அவங்களோட ஃபேமிலிஸ் இது வந்து எப்படின்னா வித்ட்ராவல் சிம்டம்ஸ் எல்லாம் வரும். அதுலேருந்து மீட் எடுக்கிறது கஷ்டம். அதுக்கு வந்து அப்படி அவங்க அதை மூடும் பட்சத்தில் ஓவர் நைட்டில் மூட மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூடணும். இது ஓவர் நைட்டில் பண்ணுற வேலையே கிடையாது, அப்படி பண்ணவும் முடியாது. அப்படி பண்ணால் அது ஆபத்தில் தான் போய் முடியும். நான் கண் கூட பார்த்துருக்கேன். நான் போகிற ஜிம்முக்கு வந்து கீழே வந்து ட்ரக் அடிக்ஷன் சென்டர், அந்த ரீஹபிலிட்டேஷன் சென்டர் இருக்குது. அங்கே எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா அவங்க. அவங்களோட அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஒரு யுகம் மாதிரி இருக்கும். குடிப்பழக்கத்துலேருந்து மீண்டு மீண்டு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இப்போது அங்கே சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல வாசம் வரும் மேலே. என்னடா அப்படின்னு போய் பார்த்தா அவங்ககிட்ட நான் கேட்டேன் ஒரு நாள், அந்த சமயக்காரங்கிட்ட கேட்பானா, நீங்கள் சமைக்கும்போது கம கமன்னு வருது, எங்கள் வீட்டிலாம் வர்றதில்ல. அப்போ அது நான் வந்து அப்படி பாசிட்டிவாக போய் பேசுகிறேன், அதுக்கு பின்னாடி ஒரு சோகத்தை அவர் சொல்கிறாரு. இல்லை தம்பி, இது வந்து இதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்க குடிச்சு 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 அவங்க நாக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி மரத்து போயிருக்கும், டேஸ்ட்டே தெரியாது. அவங்களுக்கு சுருன்னு இருக்கணும், டேஸ்ட் தெரியணுங்கிறதுக்காக நாங்கள் காரப்பொடியெல்லாம் நிறையா போடுவோம், அதுலேருந்து அந்த வாசம் வருது. ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னா, அவங்க ருசியாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு போட்டுடுறோம். அதை சாப்பிட்டு அவங்க குடல் புண்ணாயிருக்கு, அவங்க திரும்பி வயிறு புண்ணு தான் ஆகுது. நாக்குக்கு உணர்த்தியே அவங்க சாப்பிடணுங்கிறது தோணும்ல. இது ஒரு சாப்பிட்ற சின்ன விஷயத்துல நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு ப்ரோ ரீஹபிலிட்டேஷனில். அதுலேருந்து நிறையா பேர் வந்து ஸ்லிப் ஆயிடுவாங்க, முழுசாக முடிக்க முடியாது. ஒரு கோர்ஸ் மாதிரி தான் அது, இத்தனை வருஷம் இருக்கணும் குடிக்காம. ஒரு தடவை நடுமையும் ஒரு ட்ராப்பை டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா திரும்பி ரோல் பேக் ஆகிடுவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே சென்டர்ஸ், ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ் எல்லாம் அமைச்சு எல்லாம் பண்ண முடியும் ப்ரோ, பண்ண முடியாமல இல்லை. அதை அண்ணா பண்ணுறாரா இல்லையாங்கிறது என்ன சொல்கிறாரு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக இது, ஏன்னா வந்து குடிப்பழக்கத்தால் வந்து பல குடும்பங்கள் அழிஞ்சிருக்குங்கிறத நம்ம கட்சி நிறைய இடத்துல நம்ம நிர்வாகிகள் வந்து பேசும்போதெல்லாம் பதிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அறிக்கையில் இது சம்மந்தமாக எதுவுமே இல்லாமல் இருக்காது, டெஃபினட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஓவர் நைட்டில் டாஸ்மாகை க்ளோஸ் பண்ணுறது ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். அது டேஞ்சரில் தான் போய் முடியும். இது என்னுடைய பர்சனல் கருத்து. நான் கவனிச்சதை கணிச்சது, இது பேட்டர்ன்லாம் வச்சு நான் வந்து கவனிச்சு சில விஷயங்களை உள்வாங்கி நான் சொல்கிறேன். அதனால இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. பட் கண்டிப்பாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த மேட்டரில். ப்ரோ நீங்க ஃபண்ட்ஸ் பத்தி கேட்டீங்க, எப்படி இதெல்லாம் இதுல எப்படி இதெல்லாம் வந்து ஃபண்ட் பண்ண போறாங்க, எப்படி மணி கொண்டு வர போறாங்கன்னு. ஃபெலிக்ஸ் வந்து ரெட்பிக்ஸ், நம்ம ஃபெலிக்ஸ் இருக்காருல்ல, செய்தி தொடர்பாளர், அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, நீங்க போய் பாருங்க ஃப்ரீயா இருக்கும்போது. ஓகே. எப்படி வந்து இந்த சிஸ்டம் வந்து, இந்த கரப்ஷன் சிஸ்டம் வந்து எப்படி கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு
மணி வேல்யூவை வச்சு ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஜிடிபி வந்து 3,00,000 கோடினா அதுக்கு ஈக்குவலான கரப்ஷன் வந்து சைட்ல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அஃப்கோர்ஸ் கரப்ஷனை நாளைக்கே இது பண்ண முடியாது, அது ஒரு ப்ராசஸ். பட் இருந்தாலும் இந்த கரப்ஷனுக்கு போற மணி எல்லாம் வந்து நம்ம இதுக்கு நல்ல ஸ்கீம்ஸ்க்கு டைவர்ட் பண்ணலாம். இது வந்து பாசிபிள் தான் ப்ரோ. ஏன்னா இவங்க ஒரு சின்ன விஷயம் பாருங்க, கேஎன் நேருவோட ஒரு பிஏ கிட்ட வந்து ஒரு பிஏ மட்டுமே வந்து 1000 கோடி கிட்ட ஊழல் பண்ணியிருக்காரு. எத்தனை பிஏ இருப்பாங்க? இது மாதிரி எத்தனை அமைச்சர்கள் இருப்பாங்க? ஓகேவா? அந்த ஆங்கிள் யோசிச்சு பாருங்களேன். சும்மா ஒரு கனிம வளம் திருட்டுனால வந்து 3000 கோடி ஒரு ஏரியால 3000 கோடி பாக்குறாங்க. 3000 கோடின்றது ஒரு மகளிர் ஒரு மாசத்துக்கான உதவித்தொகை கொடுக்கலாம். ஸோ அது எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த மாதிரி அது மாதிரி எவ்வளவு இருக்கு ப்ரோ. தூய்மை பணியாளர்கள் சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கலாம், கான்ட்ராக்டர்லாம் பிரைவேடைஸ் பண்ணாம இருக்கலாம், எல்லாத்தையும் பிரைவேட் கம்பெனிஸ் கிட்ட கொடுத்து உட்காந்துட்டு இருக்கிறோம் நம்ம. கரெக்ட். அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட்டே கலைச்சிட்டு பிரைவேட் கம்பெனிக்காரங்கிட்ட எங்களெல்லாம் வித்துருங்க, நாங்க அங்கேயே பாத்துக்கிறோம் எல்லாத்தையும். அதே ஒரு மாதிரி கார்பரேட் கம்பெனில கொடுத்தீங்கன்னா, ஒரு கார்பரேட் கம்பெனியோட நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபர் வருதுன்னா அதை நீங்க சைன் பண்ணும்போது அந்த இந்தியாவில் இருக்கிற கிளாஸ் அக்ராஸ் எந்த கார்பரேட் கம்பெனியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா இருக்கும்? நீ யூனியன் ஃபார்ம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் முதல்ல இருக்கும். நீங்க யூனியன் ஃபார்ம் பண்ண முடியாது. நீங்க ஒரு ஃபேக்டரியில வேலை செய்றீங்கன்னா யூனியன் ஃபார்ம் பண்ணலாம், ஒர்க்கர்ஸ் யூனியன் இருக்கும். அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து உதவுவாங்க. சங்கம் இருக்கும், எல்லாம் இருக்கும். இங்க சங்கமே நீங்க அமைக்க கூடாதுங்கிறது அந்த நீங்க அதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணி நீங்க கையெழுத்து போட்டதான் உங்களுக்கு வேலையே. அவன் கொடுக்குற ஆஃபரை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த கையெழுத்து நீங்க போடணும். கையெழுத்து போட்டீங்கன்னா நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். சங்கம்லாம் நீ ஃபார்ம் பண்ணக்கூடாது. உன் சம்பளம் என்னங்கிறத நீ பக்கத்துல இருக்கிறவங்ககிட்டே நீ டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பேசிக் ரூல்ஸ் எல்லா கார்பரேட் கம்பெனிலும் இப்படிதான். அப்போ நீங்க ஒரு கார்பரேட் கிட்ட ஒரு கவர்மெண்ட் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டா கொடுத்துட்டு இந்த தொழிலாளர்கள்லாம் அவங்க கையில ஒப்படைச்சிட்டு போயிட்டீங்கன்னா அவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். அவன் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் வந்து சம்பளம் இன்க்ரிமெண்ட்டே போடுவான், ஹைக் போடுறதெல்லாம். இப்போ நமக்கெல்லாம் கார்பரேட்ல வேலை செய்யறவங்களுக்கு இது தெரியும். சேம் பேட்டர்னு நீங்க தூய்மை பணியாளர்களுக்கு அப்ளை பண்ண முடியுமா? எல்லாத்தையும் பிரைவேடைஸ் பண்ணிட்டு அப்புறம் கவர்மெண்ட் இதுக்கு கலைச்சிட்டு போங்க மினிஸ்ட்ரியை, தகுதியே இல்லாத மினிஸ்ட்ரினா கலைச்சிட்டு போங்க, வீட்டுக்கு கிளம்புங்க, முடியலன்னா போ நாங்க பாத்துக்கிறோம். நேர்மையா செஞ்சாலே போதும் ப்ரோ, வேற எதுவுமே இல்லை. நீங்க மக்களை மனசுல வச்சு இதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். சிம்பிளா சின்ன ஒரு திட்டம் தான், பெருசாலாம் நீங்க மழை எப்படின்னு கொண்டு வந்து வெயிங்கெல்லாம் மக்கள் கேட்க மாட்டாங்க. என்னோட தினசரி வாழ்க்கை பாதிக்காம ஸ்மூத்தா போகணும், அவ்வளவுதான் மக்களோட எண்ணம். எனக்கு வந்து என் தெருவில் வந்து பால் ஓடணும், நான் குடத்தை விட்டேன்னா பால் குடம் ரொம்பிடணும், அப்படியே நான் வந்துடணும்னு யாரும் கேட்கல. தினசரி வாழ்க்கை நான் வீட்டுக்கு போகும்போது என் வீட்டு பெண்கள் வெளியே போயிட்டு வரும்போது சேஃபா வீட்டுக்கு வராங்களா, என் குழந்தைங்க வந்து சேஃபா ஸ்கூலுக்கு போயிட்டு வருதா, குழந்தைங்களுக்கு எந்த எதுவும் பிரச்சனை இல்லையா, இது இல்லையா, கேஸ் விலையெல்லாம் எனக்கு விலை ஏறுதுன்னா என் சம்பளமும் ஏறி விலைவாசி ஏறிச்சுன்னா என்னால சமாளிக்க முடியும். சம்பளம் அப்படியே இருக்கும் போது விலைவாசியெல்லாம் ஏறிட்டே இருந்தா எனக்கு கஷ்டமாயிரும். அந்த மாதிரி எல்லாம் இன்டர்லிங்க்டு தான் ப்ரோ. அண்ணனோட இதே வந்து சிம்பிள் தான் ப்ரோ. பாலிடிக்ஸ் மத்தவங்கள மாதிரி அது பண்ணும் இது பண்ணுன்னு சொல்லி ரொம்ப ஹைப்பு கொடுத்து அதை வந்து ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை கைவிடுறங்கிற மாதிரி இல்லை. எல்லாமே எது சாத்தியம் இருக்கோ, எது வந்து கொண்டு வர முடியுமோ அவரே அவரோட வரலாம். பாலிடிக்ஸே வந்து ரொம்பலாம் யோசிக்கல ப்ரோ, சிம்பிள். மக்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்குங்கிற ஒரு சிம்பிள் கான்செப்ட்ல ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு ப்ரோ. ஆக்சுவலா அவர் சிம்பிள் கான்செப்ட்ல முடிக்கிறாரு, அதை செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? ஏன் கஷ்டம்னா, பண்ணலாம், நேர்மையா பண்ண முடியும். ஏன் கஷ்டம்னா இவர் இருக்கிற வேவ்லென்த்ல எல்லாரையும் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும், அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, இவர் இதை பண்ணணும்னு நினைச்சா இந்த எதிர்கட்சிகளா இருக்கிறவங்க அவங்களோட மொத்த வியாபாரமே இதுலதான் ஓடிட்டு இருக்கு. இவர் அதுலயே அடிமடியிலே கை வைக்கிறாரு. அதனாலதான் அவனுங்களை எதிர்க்கிறானுங்க. அவனுங்க பிசினஸ் எல்லாம் இதை நம்பிதான் இருக்கு. இல்ல ப்ரோ, ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். இப்ப என்னன்னா, இப்போ சில பேர் வந்து நம்ம டிவிக்கேலே ஒரு நீங்க சில ரூரல் ஏரியால கிராமம் இதுல பாத்தீங்கன்னா, இப்போ வந்து எப்படி வந்து சில பேர் வந்திருக்காங்கன்னா, நம்ம வந்து எதுவும் பெனிஃபிட் அடையலாம்னு சில பேர் இருக்காங்க. அவங்கள வந்து இந்த வேவ் லென்த்துக்கு கொண்டு வரணும் ப்ரோ. இப்ப எப்படின்னா அவங்க வந்து அண்ணனை வந்து ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. திடீர்னு ஃபாலோ பண்ணிட்டு திடீர்னு வருவாங்க. சரி என்டிகேல போனா நமக்கு எதுவும் பெனிஃபிட் வரும், அந்த மாதிரி நினைக்கிறவங்களை வந்து சப்போஸ் போஸ்டிங்கோ இல்ல வந்து எந்த ஒரு இதுக்குமே நம்ம உள்ள வராம வச்சுக்கணுங்கிறது என்னோட ஒரு இது ப்ரோ. ஏன்னா நான் இது வந்து கண் முன்னாடியே 2-3 பேரை பார்த்துட்டேன். ஸோ அது வந்து அதெல்லாம் அது ஒரு நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்க மேல உள்ள ஒன்றியத்தில் உள்ளவங்க அதை வந்து அவங்க கண்ணுக்கு போய் அதெல்லாம் அவங்க எல்லாத்தையும் முடிச்சிடணும் ப்ரோ. ஏன்னா ப்ரோ விஜய் இப்ப எது பண்ணாலும் அண்ணனை தான் போய் ரெப்ரசென்ட் ஆகும். ஒரு மாவட்ட நிர்வாகி வந்து ஒருத்தர் வந்து பேசுறாரோ இல்ல வந்து ஒரு ஒன்றியத்துல இருந்து ஒருத்தர் பேசினாரோ அது எல்லாமே வந்து அது நல்லதோ கெட்டதோ அண்ணன் பேர்ல தான் போய், அண்ணன் தலையில தான் போய் உட்காரும். முடிஞ்ச அளவுக்கு வந்து கீழே
அண்ணன் தான் எல்லாம் பண்ணணும்ல, கீழே உள்ளவங்க எல்லாருமே சரியா இருந்தாதான் அண்ணன் சரியா பண்ண முடியுங்கிறது தான். அப்படிதான் ப்ரோ முடியும், அண்ணன் மட்டும் ஏன் முடியாது? ஒரு தலைவன் சரியா ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த கட்சி தானா நல்ல ஸ்ட்ராங்கான கட்சியா இருந்துட்டு போகுது அப்படின்னு சர்க்கார் ஆடியோ லான்ச்ல அண்ணன் சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அவ்வளவுதான் ப்ரோ. இல்ல ப்ரோ, அதுவும் ஓகே தான் ப்ரோ. ஆனா வந்து அவருக்கு நம்ம சப்போர்ட், அவருக்கு நம்ம வந்து அவரை வந்து ஆஹ் நம்ம நீ ப்ரோ நல்லா பண்ணணும்னு உங்களுக்கே தூண்டுறதை விட நம்ம உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எந்த ஒரு நம்ம ஒரு எதுவுமே நெகட்டிவ் பண்ணாம இருந்தாலே அவர் ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் கீழே வரையும் கொண்டு வந்துருவாரு. எல்லா விஷயம் அட்ரஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ப்ரோ இப்போ இன்னொன்னு ப்ரோ, என்னன்னா உதாரணத்துக்கு ஒண்ணு சில பேர் சொல்றேன். சொல்றாங்க இல்ல நிதிக்கு இப்ப வந்து என்ன பண்ண போறாங்கன்னு கேக்குறாங்க. ஒரு அமைச்சர் வந்து இப்ப நீ கேநீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு 2000 கோடி 3000 கோடி போட்டாப்ல. அதை வச்சு திருச்சி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா ரோடு போடலாம், இல்ல வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு மேம்பாலம் கட்டலாம். சரி, ஏதோ இந்த ஒரு கேள்விய விஷயத்துல வந்து இந்த இது கேள்வி பண்றாங்க. எக்ஸாக்ட்லி இந்த கேள்வியை ஊப்பி கேட்டான்னா என்ன தெரியுமா நீங்க சொல்லணும்? அதாவது இப்ப ஊழல் பண்ணாங்கல்ல, ஊழல் பண்றாங்கல்ல, பண்ண அமைச்சர்கள் இவங்களெல்லாம் கைது பண்ணி அந்த அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணி மக்களின் நன்மைக்கு நாங்க யூஸ் பண்ணிப்போம்னு சொல்லி முடிச்சிருங்க. வாயே திறக்க மாட்டான். இல்ல அதான் ப்ரோ, ப்ரோ அது வந்து அதுதான் பிஜேபி போடுற முக்கியமே. இப்போ சதி ப்ரோ. பிஜேபி இடி வச்சு மிரட்டுது எல்லா ப்ரோ. என்ன என்ன எல்லா ப்ரோ? டிஸ்ட்ரிக்டும் வந்து ஒரு அமைச்சர் இருக்காங்க ப்ரோ. எல்லா டிஸ்ட்ரிக்டும் ஒரு அமைச்சர் இருக்காங்க. ஒரு அமைச்சர் வந்து ஒரு இப்ப கேநீர் வந்து இதுல மட்டுமே ஒரு 3000 கோடி போட்டிருக்கான். அப்ப இன்னும் எத்தனை பேருக்கு என்னன்னு அவனோட துறையில என்ன பண்ணிருப்பான். அதே மாதிரி வந்து இப்ப டிஆர்பி ராஜா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட அமைச்சர் இருக்காங்க. சேகர்ல இருந்து இதுல இருந்து இவங்கள்ட்ட இருந்து போட்டாலே 1,00,000 கோடி வந்துரும் ப்ரோ. அதை வச்சு என்னென்ன பண்ணலாம் ப்ரோ. அததான் அவர் சொன்னாரு, இன்னைக்கு கணக்கு போட்டு சொன்னார்ல 30% போகுதுன்னு. மகேஷ் ப்ரோ நீங்க சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க. ஓகே, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ப்ரோ நீங்க சொன்னீங்கல்ல டாஸ்மாக் வந்து சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ்லாம் அதிகம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்களா, அதெல்லாம் ட்ரூ தான், ஆமா. மறுக்க முடியாது. நீங்க வந்து இப்போ இதை வந்து ஃபினான்ஷியலா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமே, நம்ம தமிழ்நாடோட ரெவன்யூ வந்து 3 லட்சம் கோடி ஓகே ஒரு வருஷத்துக்கு. அந்த 3 லட்சம் கோடியில 50,000 கோடி வந்து டாஸ்மாக்ல இருந்து வருது ஆவரேஜா, லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா. ஸோ இந்த 50,000 புரியுது. கோடின்றது ஒரு 15%. ஓகேவா? இவங்க வந்து சொல்றாங்கல்ல, நம்ம டாஸ்மாக மூணுனா தமிழ்நாடு திவால் ஆயிடும், அதுல இருந்தா நம்மளுக்கு அதிகமான ரெவென்யூ வருது. அதெல்லாம் ஆமா பொய் தான். ஸோ ஆமா ரெவென்யூ ஆமா ஆமா. சோர்சஸ் நிறைய இருக்கு. ரெவென்யூ சோர்சஸ் வந்து டாக்ஸ் கட்டுறோம், நிறைய அது நம்ம இன்டைரக்ட் டாக்ஸஸ் நிறைய கட்டுறோம். ஸோ அதுல இருந்தா தமிழ்நாட்டுக்கு டாக்ஸஸே நிறைய கட்டுறோம் சொன்ன மாதிரி. ஆமா, சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி எடுத்தோன்னா எஸ்ஜிஎஸ்டி எதெல்லாம் வருது நீங்க பிரிச்சு எடுத்தாலே தெரிஞ்சிடும் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு ரெவன்யூ வருதுன்னு. ப்ரோ பெட்ரோல் விலை, பெட்ரோல் சிலிண்டர் விலையே வந்து குறைப்பேன்னு சொல்லி ஏத்தி இருக்கிறாங்க ப்ரோ. இவங்க 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுப்பேன்னு சொல்லி 1000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ப்ரோ. இன்னைக்கு நிலவரம் அதுதான். கனிமொழி அக்கா தான் சொன்னாங்க. ஸ்டேட்டோட சப்ஜெக்ட் இல்ல அது. பட் ஆனா இருந்தாலும் இவங்க வாய் விட்டு இல்ல ஸ்டேட் அததான் நான் சொல்ல வரேன். ஸ்டேட்டோட சப்ஜெக்ட் இல்ல, இவங்க வாய் விட்டதுனாலதானே நீ கேள்வி கேட்கிறோம். நீங்க மக்கள் வந்து திமுக வந்து பிளைண்டாலாம் எதுக்கல ப்ரோ, வெறுப்பெல்லாம் ஒன்றும் கக்கல சரியா. உடனே இவங்க வந்து வெறுப்பு அரசியல் பண்றாங்க, அது தூக்கிட்டு வருவாங்க. டே நீ ஒரு வாக்குறுதி நீயா தான் கொடுத்த, யாருமே உன்னை கேட்கல, நீயா வழிய வந்து நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லிட்டு நீ ஏன் இப்ப செய்யாம இருக்கிறேன்னு கேள்வி கேட்டா உனக்கு நீ எங்களையே வந்து கெட்டவன்னுவியா? உடனே ஆன்டி இண்டியன் அந்த அவங்க சொல்ற மாதிரி இவங்க வந்து பெயிண்டட போத்துக்கிட்டு வந்து நீ வந்து ஒரு பாஜக கைகூலி பி டீமு வேற எதுவுமே பேச வராது. இவங்க இந்த கட்சியை சேர்ந்தா அந்த கட்சியை சேர்ந்து. ஏன்னா இங்க ஒருத்தர் சிம்பிள் வாங்கிட்டு கொடியை தூக்கிட்டு வந்து நான் நிக்கிறேன், நான் பி டீம்னா என்ன எனக்கு புரியல. எனக்கு எவனா இவ்வளவு கஷ்டப்படுவாங்களா? பி டீமா இருந்தா நான் எப்படி வாழலாம்? இவங்க வீட்டுல மாரடிக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? நான் என்ன சொல்ல வரேன்னா எங்களுக்கு ப்ரோ, ரெவென்யூ டாஸ்மாக்ல இருந்துலாம் ரெவென்யூ வந்து பெருசா வரல. ஸோ நம்ம அதை க்ளோஸ் பண்றதெல்லாம் ஈஸியா படிப்படியா பண்ணலாம். அதுக்கு அந்த 15%க்கு ஆல்டர்னேட்டான ரெவென்யூ நம்ம எங்க தேடுறோன்றது இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி QR கோடு, அதாவது ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கோ காலேஜ் படிக்கிற பசங்களுக்கோ இந்த சரக்கு வந்து போய் சேராத மாதிரி நம்ம QR கோடு வச்சு ஆதார் கார்டுல இன்டர்லிங்க் பண்ணி பண்ணலாம். நல்லாவே கேரளால எல்லாம் பண்றாங்க. சோ அதுவும் நீங்க சொன்ன மாதிரி எக்ஸாக்ட்லி. பக்கத்து ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து இப்போ இங்கெல்லாம் போனீங்கன்னா, ஆந்திரா தெலுங்கானா எல்லாம் போனீங்கன்னா பிரைவேட் கம்பெனிஸ் தான் விற்கிறாங்க. ஐ மீன் பிரைவேட் ஒயின் ஷாப்ஸ் தான் விற்கிறாங்க. ஆனா அதை கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணுது. கவர்மெண்ட் வந்து விலையை நிர்ணயம் பண்ணி எம்ஆர்பி போடுறாங்க. எம்ஆர்பி ஸ்டோர்னே இருக்கும் தனியா. அந்த கடையோட முன்னாடி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த டீ கடைகள்ல நம்ம ஊர்ல போனா அந்த நியூஸ் பேப்பரோட இது வந்து அன்னைக்கு முக்கிய செய்திகள்னு ஒரு பெரிய பேப்பர் ஒன்று தொங்கும் தெரியுமா, முன்னாடி தொங்கிட்டு இருப்பாங்க வரிசையா. அந்த மாதிரி எல்லா ஒயின் ஷாப் முன்னாடியும் கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ண லிஸ்ட், இந்த ப்ராடக்டோடது இந்த பிரைஸ் லிஸ்ட் என்னங்கிறது முன்னாடி கடை முன்னாடி தொங்க விடணும். அது ரூல் அங்க.
நீங்க எந்த கடைக்கு போய் பார்த்தாலும் முன்னாடி வந்து தொங்கிட்டு இருக்கும் எம்ஆர்பி ஸ்டோர் அப்படின்னு போட்டு பெருசா லைட் போட்டு வச்சிருப்பாங்க. போய் பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து கவர்மெண்ட் என்ன பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணதோ கவர்மெண்ட் வந்து மானிட்டர் பண்ணி அவங்க சர்வேலன்ஸ்ல தான் வச்சிருப்பாங்க. நம்ம ஊர்ல ஏன் கவர்மெண்ட் டோட்டல் கண்ட்ரோல் டாஸ்மாக் ஒன்று ஆரம்பிச்சு எடுத்தாங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் வந்து கள்ளச்சாராயத்தோட புழக்கம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. சாராய ரேட்டெல்லாம் அதிகமாக ஒயின் ஷாப்ல விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேட்டரி தண்ணி லொட்டு லொசுக்குன்னு கண்ட கருமாந்திரத்தையும் கலந்து கண்ணு தெரியாமல் போயிடுவானுங்க, இல்லை செத்து போயிடுவானுங்க குடிச்சிட்டு. இது ரொம்ப அதிகரிச்சு நடந்துட்டு இருந்த டைம்ல தான் மொனாப்பொலியா வந்து கவர்மெண்ட் நானே எடுத்துக்கிறேன், பிரைவேட் கையில கொடுத்தா இது ரொம்ப மோசமா போகுதுன்னு அது எடுத்தது. இது ஒரு நல்ல மூவ். அந்த டைம்ல அது ஒரு நல்ல விஷயத்துக்காக எடுக்கப்பட்ட முடிவு தான். ஆனா இவங்களே அதை நாசம் பண்ணி இவங்க மட்டும் என்ன இப்ப குவாலிட்டியாவா கொடுக்குறாங்க? வீரன் கவர்மெண்ட் நினைச்சா கண்ட கருமத்தையும் கொண்டு வந்து கொடுத்து எதையோ குடிச்சுக்கிட்டு ஏதாவது இப்ப குடிக்கிறவன நல்லா ப்ரோ. பாதி கிரைம் நடக்கிறது குடிகாரன்னு நான் சொல்ல வரல, குடியும் தாண்டி இப்ப ஏகப்பட்ட ட்ரக்ஸோட புழக்கம் இருக்குங்கிறத நம்ம நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம். கஞ்சா செடி ஹாஸ்பிட்டல்ல வளருது, ரோட்டோரமா வளருது. எனக்கு புரியல எங்க எப்படி அப்படிங்கறதெல்லாம். அதை இன்வெஸ்டிகேட் பண்றாங்களா இல்லையானே தெரியல. ஒரு நாள் நியூஸ் போடுறாங்க, ஃபாலோ அப் நியூஸே என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளவு நடக்குது, நாமளே மறந்துடுறோம். அடுத்தடுத்து டேய் இப்ப இதை விட இது என்ன பெருசு, இதை விட இது என்ன பெருசு, அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு. கொடூர சம்பவங்கள் கேட்கவே வேணாம். அலி ப்ரோ, நீங்க மாசு கிட்ட போய் கஞ்சா செடியான்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து அந்த மூலிகை செடி. சரியான பேரு ப்ரோ, சரியான பேரு ப்ரோ அவருக்கு. மூலிகை செடின்னு வர்றது முறைகேடு சொன்னார்ல, அந்த மாதிரி கிட்னி திருட்டுல முறைகேடு, அந்த மாதிரி இது மூலிகை செடி. தமிழ்நாட்டுல கஞ்சாவே இல்லைங்க அப்படின்ட்டாரு. எப்பா சாமி, காலையில தான் அந்த நியூஸ் வருது, மத்தியானம் போய் கேட்டா இதை சொல்றாரு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல முளைச்சுக்கிட்டு இருக்கு இல்லங்கிறாரு. எந்த உலகத்துல வாழ்றாங்க? அவரு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனப்ப வந்து கேமரா ஆன் பண்ணுன்னு சொல்லி வாக்கிங் பண்ணிட்டு இருந்தாரு அங்கேயும் இங்கேயும். அது பாத்துருக்கீங்களா அந்த வீடியோ? யாராவது மாசு இல்ல அப்புறம் புரியல. வந்துட்டு இதுல பார்த்தேன், ஒரு உங்க கோயம்புத்தூர்ல வந்துட்டு ஏதோ ஹைவேக்கு பிட்ட வந்துட்டு. ஆமா ப்ரோ, எங்க ஊர் இந்த ப்ரோ நம்ம வீட்டுல இருந்து கொஞ்ச தூரம் அந்த பாலக்காடு ஹைவே தான் ப்ரோ அது. அத நீங்க அந்த இந்த ரோடு தான் அது, எனக்கு தெரியும். நானும் அந்த நியூஸ் பார்த்தேன், சொல்ல வேணான்னு பார்த்தேன். எங்க ஊர் மானம் ஏற்கனவே பறக்குது, சரி நாமளே மானத்தை வாங்கணும். கொத்துட்டீங்க, சந்தோஷமா இருங்க. இவங்க எந்த மினிஸ்டர் சரி ஓகே ஊழல் எல்லாம் பண்றீங்க ஓகே, ஆனா மினிஸ்டர் கரெக்டா போடணும் இல்ல சொல்றேன். அதாவது மகேஷ் பிரவே ஓகேன்னு சொல்ல வச்சிருக்கீங்கடா நீங்க, எங்களையே சொல்ல வச்சிருக்கீங்கடா நீங்க. இல்ல ப்ரோ, மினிஸ்டர் கரெக்டான அந்த இலாக்காக்கு போடணும்ல. ஸ்போர்ட்ஸ் மேரத்தான் ஒரு தூக்கிட்டு போய் மருத்துவத்துறைக்கு போட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் தூக்கி ஐடில போட்டு வச்சிருக்காங்க. வால் ஸ்ட்ரீட்ல போய் ஒருத்தர் ஃபினான்ஸ் படிச்சுட்டு வந்திருக்கான் ப்ரோ. அந்த ஆளு அவர் எவ்வளவு பெரிய ஸ்காலர் ப்ரோ அந்த மனுஷன். எனக்கு தெரிஞ்ச அந்த கட்சியிலே உருப்படியா இருக்கிற ஒரே ஆள் அவர் தான் நினைக்கிறேன். அவரை தூக்கிட்டு போயிட்டு ஐடி மினிஸ்டரா போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. இது போக வந்துட்டு சம்பந்தமே இல்லாத துறையில இருக்கிற மினிஸ்டர் வந்து சம்பந்தமே இல்லாத பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுவாங்க. சேகர் பாபு அவரு அறநிலையத்துறை அமைச்சர்